சென்னைக்கான ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரங்கள் என்று சொல்லப்படுபவை பூண்டி ஏரி, சோழவரம் ஏரி, ரெடில்ஸ் ஏரி, சம்பரப்பாக்கம் ஏரி, கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை, வீராணம் ஏரி ஆகியவைகளாகும். இந்த 6 நீர்நிலை பகுதிகளில் இருந்துதான் ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு குடிநீர் ஆதாரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சென்னைக்கான ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரத்திற்கான இருப்பு என்று எடுத்துக்கொண்டால் 13,222 மில்லியன் கன அடி தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவுக்கான அந்த வாய்ப்பு இந்த 6 நீர்நிலைகளின் மூலம் கிடைத்திருக்கிறது. ஆனால் தற்போது எவ்வளவு நீர் இருப்பு இருக்கிறது என்றால் 13,222 மில்லியன் கன அடியில் 10,028 மில்லியன் கன அடி நீர் தற்போது இருப்பு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பும் தருவாயில் மகிழ்ச்சிகரமாக சென்னையின் குடிநீர் ஆதாரத்திற்கு ஒரு திருப்தி ஏற்படுகிற வகையிலான நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அடையாறு செம்பரப்பாக்கம் ஏரி என்பது 25.51 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான மிகப்பெரிய ஏரி ஆகும். அதனுடைய அந்த ஏரியின் நீர்மட்ட உயரம் என்பது 24 அடி. தற்போது எவ்வளவு அடிக்கு நீளத்திற்கு அந்த நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது என்றால் 21.27 மீட்டர் அளவுக்கு இன்றைக்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. 24 அடி நீர்மட்ட மொத்த உயரத்தில் 21 அடியை கடந்திருக்கிறது. அதனுடைய ஒட்டுமொத்த கொள்ளளவு 3,645 மில்லியன் கன அடி ஆகும். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அந்த செம்பரப்பாக்கம் ஏரியின் கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர் தொடர்ந்து அந்த ஏரிக்கு வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயும் படிப்படியாக செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறப்பை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அந்த வகையில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது.